வெல்கம் டு பிரவீன் எஜுகேஷன் இன்ஸ்டியூட். ஆல்ரெடி நம்ம வந்து ஜூன் 2 கரண்ட் அஃபேர்ஸ் வரையும் நம்ம பார்த்துருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஜூன் 3யோட கரண்ட் அஃபேர்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போலந்தில் நடைபெற்ற அதிபர் தேர்தலில் கரோல் நவ்ராக்கி வெற்றி பெற்றார். ஓகேவா, போலண்டில் நடந்த பிரைம் மினிஸ்டர் எலெக்ஷனில் வந்து யார் அதிபர் தேர்தலில் யார் ஜெயிச்சிருக்கா? கரோல் நவ்ராக்கி. அவருக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிடலாம். அடுத்த பாயிண்ட் போகலாம். கனடாவில் நடைபெறவிருக்கும் G7 நாடுகள் உச்சி மாநாடு அமெரிக்கா, பிரிட்டன், ஜப்பான், பிரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி, கனடா உள்ளிட்ட நாடுகளை உள்ளடக்கியது. அப்போ இது கண்டிப்பாக வந்து நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். இது நீங்கள் சோஷியலில் படிக்கும்போது கூட தெரிஞ்சுக்குவீங்க. எது G7ல் யாரெல்லாம் இருக்கான்னா அமெரிக்கா, பிரிட்டன், ஜப்பான், ஃப்ரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி, கனடா. ஓகேங்களா? ஸோ இது கண்டிப்பாக மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ எங்கே நடக்க போகுதுன்னா கனடாவில் நடக்க போகுது. ஓகேங்களா? அடுத்தது, தமிழகத்தில் இணையவழி குற்றங்களை தடுக்கும் நோக்கில் ஆப்ரேஷன் ஹைத்ரா என்ற சிறப்பு நடவடிக்கையை தமிழ்நாடு காவல்துறை மேற்கொண்டு வருகிறது. ஸோ இது ஒரு வரவேற்கத்தக்க நியூஸ். ஓகேவா? சரி, இணையவழி குற்றங்களை, ஓகேவா, இன்டர்நெட்டை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஸ்கேம் பண்ணுறது தான் சொல்கிறாங்க, க்ரைம் பண்ணுறது தான். ஓகே, அடுத்தது, சர்வதேச விமான போக்குவரத்து சங்கத்தின் IADA 81வது ஆண்டு கூட்டம் மற்றும் உலக வான் போக்குவரத்து மாநாடு டெல்லியில் நடைபெற்றது. எங்கே நடைபெற்றது? டெல்லியில் நடைபெற்றதுன்னு சொல்கிறாங்க. ஓகே, இது சர்வதேச விமான போக்குவரத்து சங்கத்தின் IADA 81வது ஆண்டு கூட்டம். ஓகேயா? சரி, அடுத்தது பாருங்களேன். ஜூன் 3 தானே, யாரோட பர்த்டே? முன்னாள் முதல்வர் கருணாநிதியோட பர்த்டே. ஓகேவா? ஸோ அதை என்னென்னு கொண்டாடுறாங்கன்னா செம்மொழி நாள்னு சொல்கிறாங்க. ஓகே, செம்மொழி நாள் ஜூன் 3 முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் பிறந்த நாள் செம்மொழி நாளாக கொண்டாடப்படுகிறதுன்னு சொல்கிறாங்க. எஸ், சரி. அடுத்து ஃபுல்லாக நம்மளோட சேனல் லிங்க்ஸ் தான். ஸோ நம்மளோட எஃபர்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எண்ணிய முடிதல் வேண்டும் இந்த வீடியோ முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.